ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். வாழைப்பூ நம்ம வாங்கும்போதே பார்த்து அந்த பூவை பிரித்து பார்க்கணும். இந்தமாரி வயலட் கலரில் இருந்ததுன்னா மட்டும் வாங்கணும், பிளாக்காக இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நடுவில் இந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதுவும் சின்னதாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் இந்த மாதிரி தோல் இருக்கும், இதையும் நீக்கிடுங்க. பூவில் சின்ன சின்ன கருப்புகள்லாம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துருங்க. இந்த நரம்பு பகுதியை சாப்பிடக்கூடாது, நரம்பும் இந்த தோல் பகுதியும். இது வேகவும் செய்யாது, அதனால் அது ரெண்டுத்தையும் கட்டாயமாக நீக்கிடணும். இப்போ எல்லா வாழைப்பூயும் நல்லா க்ளீனாக ஆஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், பூ ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் கையை கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை. இது நாளே நம்ம ஆஞ்சி ரெடியாக வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூ ரொம்ப பெருசாக இருந்ததுனால பாதி மட்டும் ஆஞ்சிட்டு பாதி நான் வச்சுட்டேன். மறுநாளைக்கு அதை கூட்டு மாதிரி செஞ்சுக்கலான்னு வச்சுருக்கிறேன். நாளே பூவை ஆஞ்சி வச்சுக்கோங்க. சமைக்கும்போது தான் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி வைக்கணும். நாளே கட் பண்ணி தண்ணிக்குள்ளார போட்டு வைக்கக்கூடாது, அது சத்து ஃபுல்லாக போயிடும். அதனால் வாழைப்பூவை கட் பண்ண உடனே சமைச்சிடணும், அப்போ தான் கருக்காமையும் இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம கட் பண்ண இந்த மோர் கலந்த தண்ணியில் பூவை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூ கருக்கவே கருக்காது. அதில் இருக்கிற சின்ன துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லா பூவையும் நல்லா கட் பண்ணி இந்தமாரி மோரில் போட்டு வச்சிட்டோம். இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, அதனால் பெண்கள் கட்டாயமாக வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. இதில் கால்சியம், மெக்னீஷியம் இந்தமாரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, வேகணும் வாழைப்பூ நல்லா. இப்போ நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். குக்கர்லேயே சில பேர் வேக வைப்பாங்க, அது கொஞ்சம் இளைச்ச மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வாணலியில் தான் சமைக்கிறது. இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வேக வைங்க. அப்பப்போ தண்ணி இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா ஒட்ட வத்திருச்சு, கலர் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போது துருவி வச்சுருக்க தேங்காயை இதோடு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.